ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பி பாலிடெக்னிக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சரியா 2025க்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம் சரியா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலிடெக்னிக் காலேஜஸ்ல வந்து எவ்வளவு வேக்கண்ட் வந்து லெக்சரர் வேக்கண்ட் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி காலேஜ் வைஸ் வந்து அந்த வேக்கண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பிடிஎஃப் எல்லாருமே பார்த்துருப்போம். அதுக்கு மறுநாள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கும் வந்துருச்சு. அதாவது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி காலேஜஸ்ல வேக்கண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா ஆனுவல் பிளானர்ல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது உண்மைதான். கண்டிப்பா வந்து நமக்கு ஆனுவல் பிளானர் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல வந்துடும். ஸோ அதுல வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். டிஆர்பி பாலிடெக்னிக்கான அந்த வேக்கண்ட் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு ஜாப் நேச்சரை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, அந்த டிஆர்பி பாலிடெக்னிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் சூட்டபிளா இருக்கும் எல்லாருக்குமே சரியா. என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, வென் கம்பேர்ட் டு இப்போ ஒரு ஏஐ ஒர்க்கா இருக்கட்டும், இல்லை அதர் ஒர்க்கா இருக்கட்டும், நமக்கு வந்து நிறைய ஃபீல்டு ஒர்க் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இது வந்து ஜாப் நேச்சரும் சரி, சேலரி வைஸும் சரி, நமக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மெயினா இது பர்டிகுலரா யாருக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பிகினர்ஸ் இப்பதான் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ப்ரிப்பரேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ள போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ். அதே மாதிரி ஒர்க்கிங் பர்சன்ஸ் சரியா, ஒர்க்கிங் பர்சன்ஸுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ஃபீல்டு ஒர்க் இந்த மாதிரிலாம் பார்த்து ரொம்ப ரொம்ப போரிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த பர்டிகுலரான டிஆர்பி எக்ஸாம் இது ரெலவெண்டான ப்ரிப்பரேஷன் சைடு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் மெயினா பாத்தீங்க அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆஃபீஸ் இந்த மாதிரி போறதை விட டீச்சிங் லைன்ல வரக்கும் கொஞ்சம் விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும் சரியா. ஸோ இதை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமோட ஸ்கீம் என்ன, அதுக்கப்புறம் இதனோட அந்த சிலபஸ் என்ன சரியா, அந்த எக்ஸாமுக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்கும், அதுக்கு என்ன சிலபஸ், அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து என்ன வெயிட்டேஜ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த டிவிஷன் வந்து வெயிட்டேஜை பேஸ் பண்ணி டிஃபிகல்ட்டி ஆஃப் சப்ஜெக்ட் என்ன, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிராக் பண்றதுக்கான டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரியா. ஸோ எக்ஸாம் ஸ்கீமை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட அந்த மெக்கானிக்கல் அப்படிங்கிற சப்ஜெக்டை பொறுத்தளவு வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட டெக்னிக்கல் இருக்கும் சரியா. பார்ட் ஏ பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 மார்க் 100 கொஸ்டின் இருக்கும், 100 மார்க்ஸுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 2 மார்க் பார்ட் பில இருக்கும், அதாவது ஒரு 40 2 மார்க் இருக்கும். ஸோ 80 மார்க்குக்கு வந்து இருக்கும் சரியா. அதே மாதிரி இந்த பார்ட் ஏலே பார்த்தோம் அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின் ஜிஎஸ்ல இருந்து இருக்கும், ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து இருக்கும். இது ஒரு 10 கொஸ்டின் 10 மார்க்குக்கு இருக்கும். ஸோ டோட்டலா 150 கொஸ்டின் 190 மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் 3 மணி நேரம் நடக்கக்கூடிய எக்ஸாம் சரியா. மத்தபடி உங்களுக்கு ஜிஎஸ்ல வெயிட்டேஜ் அதிகம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்லி டெக்னிக்கல் மெக்கானிக்கல், அந்த டெக்னிக்கல்ல நீங்க ஸ்டஃப் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க வந்து காம்படிட் பண்ணலாம் சரியா. அதே மாதிரி சிலபஸை பொறுத்தளவு என்னென்னலாம் நமக்கு யூனிட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், அப்ளைடு மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், தியரி ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் டிசைன்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மிஷினரி, ஹீட் டிரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸ், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெஷின் அண்ட் மெஷின் டூல் ஆப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் பிபிசின்னு சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ரிசர்ச் சரியா. இந்த 10 யூனிட் தான் நமக்கு சிலபஸா கொடுத்துருக்காங்க டிஆர்பி பொறுத்தளவு. இது சேம் அஸ் நம்மளோட கேட் சிலபஸ் மாதிரியே தான் சரியா. ஸோ லாஸ்ட் இயர் நடந்த அந்த எக்ஸாம்ல வெயிட்டேஜ் என்ன இருந்துச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தளவு 18 மார்க்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு சரியா. மேக்ஸை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா 18 மார்க், அப்ளைடு மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஒரு 16, தியரி ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் டிசைன்ல ஒரு 19 மார்க்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மெஷினரியில 18, ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல ஒரு 17 மார்க்ஸ், தெர்மோடைனமிக்ஸ்ல 20, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்ல 21, மெஷின் அண்ட் மெஷின் டூல் ஆபரேஷன்ஸ்ல 16, ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல்ல ஒரு 16, ஆபரேஷன் ரிசர்ச்ல ஒரு 19 சரி. இந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க சரியா. ஸோ நம்ம வந்து இப்போ இதுல எதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் லோ வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நமக்கு எம்டி மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ஹை வெயிட்டேஜில் வரும். அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ஆப்ரேஷன் ரிசர்ச், டிசைன் பேப்பர், அதுக்கப்புறம் ஃப்ளூயிட்ஸ் சரி. இது ஃபுல்லாவே வந்து என்ன அப்படின்னா ஹை வெயிட்டேஜில் வரக்கூடியது சரியா. அதுக்கப்புறம் லோ வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்னு பார்த்தோம் அப்படின்னா மெஷின் அண்ட் மெஷின் டூல் ஆப்ரேஷன்ஸ், பிபிசி, அதுக்கப்புறம் ஹெச்எம்டி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்ளைடு மெஷின்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது சரியா. அப்ளைடு மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கொஞ்சம் லோ வெயிட்டேஜில் வரும் இதுல சரியா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்டோட டிஃபிகல்ட்டிஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஹை டிஃபிகல்ட்டி லெவல் என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டிசைன்ஸ், அதாவது நம்ம அந்த மெஷின் டிசைனு, அதுக்கப்புறம் ஃப்ளூயிட்ஸ், மெஷின் அண்ட் மெஷின் டூல் ஆப்ரேஷனு, ஹீட் டிரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் அப்ளைட் மெக்கானிக்ஸ்ங்கிறது கொஞ்சம் ஹை டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கும். லோ டிஃபிகல்ட்டி லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும் எப்பயுமே, அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ், ஆப்ரேஷன் ரிசர்ச்,
மேனுஃபேக்சரிங், பிபிசி. சரியா? இதெல்லாம் வந்து லோ டிஃபிகல்ட்டி கீழ வரக்கூடியது. அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, நம்ம எப்படி இந்த எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்றது அப்படின்ற மாரி மெயினா பார்த்தோம் அப்டின்னா, ஃபண்டமெண்டல்ஸ்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோம். அதாவது ஒவ்வொரு டாபிக்லயும் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமோ, அந்த அந்த அளவுக்கு தான் நம்மளால அந்த கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து நமக்கு அதிகமா கிடைக்கும். அதே மாரி ஸ்டாண்டர்டான டெஸ்ட் ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம அட்டெண்ட் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு வந்து அது எக்ஸாம் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஏன்னா எக்ஸாம் டைம்ல நம்ம கன்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு டெஸ்ட் ஸ்டாண்டர்டா பிராக்டிஸ் பண்ணோம்னா, அதே மாரி கொஸ்டின் இருக்கும்போது நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ற லெவல்ல இருக்கும். அதே மாரி எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா சால்வ் பண்ணி பார்க்கணும். சரியா? அதே மாரி ஒவ்வொரு டாபிக்குக்கும் வந்து நம்ம நோட் மேக்கிங் பண்ணி, அது ரெலவென்ட்டான கன்டென்ட்ட ஃபுல்லா கேதர் பண்ணணும். சரி, அந்த நோட்ஸ்லயே எல்லாமே இன்க்ளூட் பண்ணிறணும். நெறைய மெட்டீரியல்ஸ் வைடா வந்து படிக்காம, ஒரே மெட்டீரியல் எல்லாம் இருக்கிற மாரி நீங்க வந்து கண்டிப்பா படிக்கணும். அதே மாரி ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்டுமே அட்டெண்ட் பண்ணி பார்க்கணும். சரி, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி வந்து ஒரு மாஸ்டர் பேட்ச் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு மெகா ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து லான்ச் பண்றோம். பர்ட்டிகுலரா அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிஆர்பிக்காக வந்து என்ன அப்படின்னா, ஒரு மாஸ்டர் பேட்ச் அப்படிங்கிற மாரி வந்து லான்ச் பண்றோம். ஸோ இந்த மாஸ்டர் பேட்ச பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 9 மந்த்ஸ் ஸ்டடி பிளான் வந்து குடுத்துருக்கோம். சரி, அந்த 9 மந்த்ஸ் ஸ்டடி பிளான் வந்து எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகுது அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸ் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு 3 மந்த்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, மண்டே டு ஃப்ரைடே வரை வந்து 2 செஷன் இருக்கும். தட் மீன்ஸ் செஷன் 1ல வந்து என்ன அப்படின்னா, மெக்கானிக்கலோட கான்செப்ட் கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோ. அதுக்கப்புறம் செஷன் 2ல மெக்கானிக்கல் ப்ராப்ளம் சால்விங்கோட ரெக்கார்டட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஆஃப்டர் நெக்ஸ்ட் 1 மந்த்க்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க் இம்ப்ரூவிங் செஷன் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் வீடியோ இருக்கும். சரியா? இதுலயும் மண்டே டு ஃப்ரைடே வரை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செஷன்ல மார்க் இம்ப்ரூவிங் செஷனுக்கான அந்த ரெக்கார்டட் வீடியோ சென்ட் பண்ணுவாங்க. இன்னொரு இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரியா? 2 செஷனா இருக்கும் மண்டே டு ஃப்ரைடே வரை. இது ஒரு 1 மந்த்க்கு இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீ இன்ஜினியரிங் மேத்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது மண்டே டு ஃப்ரைடே வரை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஜினியரிங் மேத்ஸ்க்கான அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்த 2 மந்த்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல்லா ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும். இந்த ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, மண்டே டு ஃப்ரைடே வரை ஒவ்வொரு நாளுமே 3 செஷன் இருக்கும். அதாவது ஜிஎஸ்ல செஷன் 1ல ஒரு ரெக்கார்டட் வீடியோ, அதே மாரி செஷன் 2ல ஒரு ரெக்கார்டட் வீடியோ நீங்க படிக்கிற மாரி இருக்கும். செஷன் 3ல பார்த்தாங்க அப்படின்னா, மென்டல் எபிலிட்டிக்கான இந்த ரெக்கார்டட் வீடியோ இருக்கும். சரியா? ஸோ இந்த 2 மந்த்ஸ் வந்து ஃபுல்லா ஜிஎஸ் கவர் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு இருக்கும். சரியா? இது வந்து மண்டே டு ஃப்ரைடே வரை பார்த்தீங்க அப்படின்னா, செஷன் 1ல மெக்கானிக்கலுக்கான டெஸ்ட், செஷன் 2ல ஜிஎஸ்ஸுக்கான டெஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ இப்படிதான் வந்து நமக்கு வந்து இந்த 9 மந்த்ஸ் வந்து கரெக்ட்டா கம்ப்ளீட் ஆகும். 9 மந்த்ஸ்க்கு வந்து நல்லா ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா கிராக் பண்ணலாம். சரியா? ஸோ ஏன் இந்த மாஸ்டர் பேட்ச் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்ற மாரி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ஒரு 400 பிளஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் கண்டிப்பா. சரியா? அதே மாரி 90 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். 10,000 பிளஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து இருக்கும். சரியா? அதே மாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனும் இதுல வந்து இருக்கும். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங்கும் இதுல வந்து இருக்கும். சரியா? அதனால தான் மாஸ்டர் பேட்ச்ங்கிறது வந்து நமக்கு சூட்டபிள் அப்படின்ற மாரி சொல்லுவோம். அதே மாரி எக்ஸ்ட்ரா நம்ம வேற என்ன அடிஷனலா ப்ரொவைட் பண்ணுவோம்னு பார்த்தோம் அப்படின்னா, அ ஃப்ரீ என்ஜினியரிங் மேத்ஸ் வீடியோ, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஜெனரல் ஸ்டடீஸ் வீடியோ, ஃப்ரீ தமிழ் எலிஜிபிலிட்டி வீடியோ, அதுக்கப்புறம் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹியூஜ் டெஸ்ட் சீரிஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த மாஸ்டர் பேட்ச் 2025 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, மெயினா வந்து இப்ப இதுல வந்து நம்ம சேலரி வந்து எவ்வளவு அப்படின்ற மாரி குடுத்துருக்கோம். அதாவது இப்போ நம்ம டிஆர்பி கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாரி இதுல வந்து குடுத்துருக்கோம். சரியா? ஸோ இத பொறுத்தளவு நம்ம சேலரிங்கிறத விட நமக்கு வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வைஸும் சரி, நமக்கு வந்து எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே இது வந்து ஒரு பெஸ்ட் சூட்டட் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். சரியா? என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபீல்டு ஒர்க் ரிலேட்டட் ஜாப் அப்படின்னு போனோம் அப்படின்னா, இப்ப மெக்கானிக்கல் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஏஇயா இருக்கட்டும், ஆர் அதர்வைஸ் ஒரு பெரிய கம்பெனிஸா இருக்கட்டும், ஃபுல்லா அந்த ப்ரொடக்ஷன்லாம் இருந்தோம் அப்படின்னா, நமக்கு ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரியா? அது ரிலவென்ட்டான ஒர்க்ஸ் வந்து கன்டினியூஸா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஃபேக்டரிஸ் இந்த மாரி இடத்துல தான் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ இத பொறுத்தளவு சேலரி வைஸும் சரி, உங்களுக்கு அது மாரி ஜாப் நேச்சர் வைஸும் சரி, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி இருக்கும். சரியா? ஸோ அதனால தான் இந்த ஜாப் வந்து நெறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. சரியா? அதாவது இது வந்து ரொம்ப அ ஒரு ஆப்டட் ஜாப் அப்படிங்கிற மாரி. சரியா? அதனால தான் இந்த டிஆர்பி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இத பொறுத்தளவு நமக்கு 1 மந்த் சேலரி பார்த்தோம் அப்படின்னா, அரவுண்ட் ஒரு 80,000 கிட்ட கிடைக்கும். சரியா? ஏன்னா நமக்கு வந்து இதுல பேசிக்கே வந்து ஒரு 56 அந்த ரேஞ்ச்ல இருக்கிறப்ப நமக்கு வந்து பெர் மந்த்துக்கு வந்து 80 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதே மாரி 1 இயர் சேலரி அப்படின்ற மாரி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 10 லேக்ஸ் கிட்ட நமக்கு இருக்கும். சரியா? ஏன்னா வந்து
அரவுண்ட் நமக்கு வந்து அந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் போகவே நமக்கு வந்து இதுல வந்து பேசிக் வந்து அதிகமா தான் இருக்கும். அதுவும் இல்லாம இன்னும் அடுத்து நமக்கு வந்து அந்த இதுலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாரி இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ் சேஞ்சஸ்லாம் இருக்கு. அதனால வந்து நமக்கு சேலரி வந்து இதுல வந்து ரொம்ப அதிகமான ஒரு சேலரி தான். சரியா? அதே மாரி 30 இயர்ஸ்க்கு பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 10 crore அப்படிங்கிறப்ப, இப்போ ஒரு 30 இயர்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் 30 இயர் நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க அப்டின்னா, அரவுண்ட் ஒரு 10 crore கிட்ட இதுல வந்து ஏர்ன் பண்ணிடலாம் கண்டிப்பா. சரியா? அதே மாரி இது ரெலவென்ட்டான அட்மிஷன் ரிலேட்டடா உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும், இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பர் 9677711366க்கு கால் பண்ணி, இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கேட்டுக்கலாம். சரியா? இந்த அட்மிஷன் ரிலேட்டடா இல்ல இதுல எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க இந்த நம்பர் 9677711366க்கு கால் பண்ணி இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கேட்டுக்கோங்க. அதே மாரி நம்ம ஒரு ஓப்பன் சேலஞ்ச் குடுக்குறோம். நீங்க வந்து நம்மளோட அந்த கோர்ஸ் ஃபீச்சர்ஸ், டெஸ்ட் சீரிஸ் அஸ் வெல் அஸ் நம்மளோட லோயஸ்ட் பிரைசிங் வந்து அதர் அகாடமிஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சரியா? இதே பர்ட்டிகுலர் கோர்ஸஸ்க்கு வந்து அதர் இதுல எவ்வளவு ஃபீஸ் புரொவைட் பண்றாங்க அப்படின்ற மாரி கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். நம்ம இதுல ரொம்ப லோயஸ்ட் பிரைசிங்கா தான் இருக்கும். சரியா? அதே மாரி நம்ம அகாடமியோட ஸ்பெல் பார்த்தீங்க அப்படின்னா, SPWRKZ அப்படிங்கிற மாரி இருக்கும். நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9677113666 அப்படின்ற மாரி இருக்கும். நம்மளோட அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா 1813 பிளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. அதே மாரி இப்போ ரீசென்ட்டா நடந்த இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம்ல நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேரு சிவி கிராக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட அந்த நேம் லிஸ்ட்ட தான் நம்ம 3 பார்ட்டா குடுத்துருக்கோம். இது பார்ட் 1 ரிசல்ட். அதே மாரி இது வந்து பார்ட் 2. அதாவது அந்த நேம் லிஸ்ட்ட தான் ஸ்ப்ளிட் அப் பண்ணி குடுத்துருக்கோம். வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து பார்ட் 3 ஓகேவா? ஸோ அந்த மாரி வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்ம எம்ஏடபிள்யூஎஸ் கோர்ஸ் நம்மள்ட்ட ஜாயின் பண்ணி படிச்சவங்க நெறைய பேர் கிராக் பண்ணியிருக்காங்க. அதே மாரி அதுல நெறைய பேரு வந்து நமக்கு ஃபீட்பேக்கும் குடுத்துருந்தாங்க. சரியா? அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, லாஸ்ட்டா நம்ம கண்டக்ட் பண்ண அந்த சர்வே டிராஃப்ட்மேன் கோர்ஸ்ல இருந்து 90% ஆஃப் கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நம்ம நடத்தின கோர்ஸ்ல இருந்து அப்படியே கேட்டிருந்தாங்க. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி குடுத்துருக்கோம். அதே மாரி ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லயுமே நம்ம நடத்தின கொஸ்டின் 90% ஆஃப் கொஸ்டின் வந்ததுக்கான ப்ரூஃப் வீடியோவும் நம்ம சேனல்ல குடுத்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, இது நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் இந்த எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் கிராக் பண்ணவங்க வந்து தேங்க் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த இன்டர்வியூ கைடன்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க நெறைய பேர் இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருக்கோம் அப்டின்ற மாரி நமக்கு ஒரு தேங்க் பண்ணது தான் ஸ்கிரீன் கிளிப்பிங் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இது ரிலவென்ட்டா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி குடுத்த அந்த நம்பருக்கு கால் பண்ணி, நீங்க இந்த மெக்கானிக்கலுக்கான இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கான அந்த டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நீங்க அ இந்த எக்ஸாம் வந்து உண்மையிலேயே வந்து இப்போ லாஸ்ட்டா நடந்து இப்போ ஒரு 3 இயர்ஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறனால இப்ப மறுபடியும் வேக்கன்ட் குடுத்துட்டாங்க. ஜாப் நேச்சர் வைஸ் ரொம்ப எக்ஸலன்ட்டான ஒரு ஜாப் வென் கம்பேர்ட் டூ அதர் வொர்க்ஸ் இது வந்து ரொம்ப ஒரு ஆப்டட் ஜாப் சரியா? ஸோ இது ரெலவென்ட்டா எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்க கால் பண்ணி கேளுங்க. ஓகே. தேங்க் யூ.